بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكروا الله في أيام معدودات، فمن تعجل في يومين فلا إثم عليه، ومن تأخر فلا إثم عليه، لمن اتقى. واتقوا الله واعلموا أنكم إليه تحشرون. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொடரிலே இப்பொழுது நாம் 195 ஆயத்துகள் வரை முடித்துவிட்டு 196 203வது ஆயத்துகள் வரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வரிசையிலே அல்ஹம்துலில்லாஹ் பாடத்தின் அடிப்படையில், பாடத்தின் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இது 280வது பாடமாக இருக்கிறது. 280வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்தின் தலைப்பு என்ன என்றால், அல்லாஹ்வின் அச்சமே அசலாகும். அல்லாஹுடைய அச்சமே அசலாகும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹுடைய பயம்தான் உண்மையானது. வத்தகுல்லா வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். அல்லாஹுடைய அச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா எல்லா விஷயங்களும் அல்லாஹு தஆலா லேசாக்கி விடுவான். அல்லாஹுடைய பயம் இருந்தால் நன்மை செய்வதும் தீமையை விட்டு தவிர்வதும் மிக இலகுவாக இருக்கும். அல்லாஹுடைய அச்சம் என்பது ஒரு பெரும் தௌஃபீக்காக இருக்கிறது. யாருக்கு அது கிடைத்து விட்டதோ, விளங்கப்படுகிறதோ, அவர் பெரிய ஒரு நியாமத்தை அடைந்து விட்டார். இன்னஹு மன் யத்தகி வ யஸ்பிர். இதே மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல நோன்புடைய ஆயத்துக்களை சொல்லும் போது லஅல்லக்கும் தத்தகூன், ஹஜ்ஜுடைய விஷயங்களை சொல்லும் போதும் வத்தகுல்லாஹ லிமன் இத்தகா, இது போன்ற தக்வாவுடைய விஷயங்களை வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப். தக்குவா என்பது அல்லாஹுவை பயப்படுதல், அல்லாஹுவை அச்சப்படுதல், அதன் மூலம் தீமைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுதல். தக்குவாவுடைய டெஃபினேஷன் என்னன்னு சொன்னா, ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் தக்குவாவை பற்றி கேட்கப்பட்ட பொழுது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தக்குவா என்பது பொதுவாக என்னன்னு சொன்னா, ஒரு நல்ல ஒரு முள் செடி இருக்கிறது. முள் செடி, 2 பக்கமும் முட்கள் நிறைந்த செடிகள் இருக்கிறது. அந்த நடுவிலே நாம் செல்கிறோம். நம்முடைய ஆடை மிகவும் இலகுவான புத்தம் புதிய ஆடை, இலகுவான ஆடை. அதை உடுத்திக்கொண்டு நாம் அந்த 2க்கும் மத்தியிலே செல்கிறோம். கொஞ்ச தூரம் தான் 2க்கும் மத்தியில் இடைவெளி இருக்குது. அதே போல் நாம் ஒரு ஆள் செல்வதற்குரிய இடைவெளி தான் இருக்குது. மத்தியில் கடுமையான காற்றடித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது செல்லக்கூடிய ஒரு விவாரத்தினுடைய ஆடையை பந்துஸ்தாக பத்திரமாக ஒடுக்கி கொண்டு ரொம்ப பேணுதலாக செல்வாரோ, இதே போன்றுதான் தக்குவா என்பதாக சொன்னாங்க. பாவங்களுக்கு மத்தியில, உலகத்துடைய வாழ்க்கைக்கு மத்தியில தன்னை பேணிக்கையாக ஆக்கிக் கொள்வது, எல்லா விதமான பாவங்களை விட்டும் தவிர்வதற்கு ஒரு முயற்சி, அதுதான் தக்குவா என்பதாக சொன்னாங்க. அத்தக்குவா என்பது ஹாஹுனா, உள்ளத்தில் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தாங்க. தக்குவா ஃபி சிர்ரி வல் அலானியா, உள்ரங்கத்திலையும் தக்குவா இருக்கணும், வெளிரங்கத்திலையும் இருக்கணும். மக்களோடு இருக்கும் பொழுது, பொதுவில் இருக்கும்போது தக்குவால இருக்கிறோம், உள்ள தனிமையில் போனவொன்னே தக்குவா சென்று விட்டது என்றால் அதற்கு பேர் உண்மையான தக்குவா கிடையாது. உண்மையான இறையச்சம் என்பது எல்லா நிலையிலும் இருப்பது. அதுவும் அமல்களிலேயும், நல்லமல்கள் செய்யக்கூடிய விஷயத்திலேயும், தீமையை விட்டு தவிரக்கூடிய விஷயத்திலே, நான் நல்லமல் செய்கிறோன்னு சொன்னாலும் தொழுகையிலும் உள்ளச்சம் என்பது தேவை. ஹுஷூ என்பது மிக அவசியமான விஷயமா இருக்கு. அந்த தக்குவாவை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதுதான் அசல் நோக்கம். அதைத்தான் இங்கு நம்ம அதை பற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் பேசுகிற மாதிரி இங்கு உள்ள அமல்களையும் அல்லாஹு தஆலா தக்வாவுடைய அந்த தக்வாவுடைய நசீகத்தை, வசியத்தை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துகளிலேயும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். இன்ஷா அல்லாஹ் ஆயத்துடைய விளக்கங்களை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத். வஸ்குருல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஃபி அய்யாமின் மஅதூதாத், இந்த குறிப்பிடப்பட்ட நாளிலே நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். குறிப்பிட்ட நாளிகளிலே அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய அந்த 3 நாட்கள் வரைக்கும் சொல்லப்படுது. மினா எனும் இடத்தில் தங்கியிருந்து அல்லாஹ் என்ன செய்யுங்க, திக்ர் செய்யுங்கள், நினைவு கூறுங்கள். அந்த குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைன், எவர் விரைவாக சென்று விடுகிறாரோ,
ஃபி யௌமைன், அந்த 2 நாட்களிலே. யௌமுன் நஹருக்கு பிறகு உள்ள அது 2 நாட்கள் மட்டும் கல்லெறிந்து விட்டு விரைவாக சொல்றது. ஃபமன் தஅஜ்ஜல ஃபி யௌமைன், 2 நாட்களில் விரைவாக சென்று விடுகிறாரோ, ஃபலா இஸ்மா அலைஹ், அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது. ஒமன் தாக்கர, 2 நாட்களுக்கு பிறகு 3வது நாளும் தாமதித்துக் கொண்டு இருந்து அவர் கல்லெறிந்து விட்டு செல்கிறார். ஒமன் தாக்கர, யார் தாமதப்படுத்தினாரோ 3ஆம் நாளும் அங்கே இருக்கிறார் என்றால் ஃபலா இஸ்மா அலைஹ், அவர் மீதும் குற்றம் என்பது இல்லை. லிமனி தகா, எவர் அல்லாஹை அஞ்சு கொண்டாரோ அவர்களுக்கு. லிமனி தக்கானா, அப்ப இந்த சட்டங்கள் அல்லாஹ் அஞ்சன்னு அர்த்தம். லிமனி தக்கா, அல்லாவை யார் பயந்து கொண்டாரோ அவர்களுக்கு. வத்தகுல்லாஹ், அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள். வஅலமு, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள். அன்னக்கும் இலைஹி துஹ்ஷரூன், நிச்சயமாக அவன் பக்கமே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படக்கூடியவர்களாக, ஒன்று கூட்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த ஆயத்துடைய விளக்கங்களை தான் இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆயத்துடைய விளக்கங்களை பார்த்து விட்டு என்ன சொல்றாங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ஐ கப்பிருல்லாஹ ஃபி வத்குருல்லாஹ ஃபி ஐயாமி மஅதூதாத், குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக தக்பீர் சொல்லுங்க. கப்பிருல்லாஹ, அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுங்கள். ஃபி அகாபி ஸலவாத்தி, தொழுகைக்கு பின்னால், தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுங்கள். வஇந்தர் ரம்யி, இந்த ரம்யில் ஜமராத்தி, ஃபி ஐயாமி தஷ்ரீகி ஸலாசத்தி பாத யௌமின் நஹரி. வஇந்த ரம்யில் ஜமராத், ரம்யுல் ஜமர் போல கற்களை எரியக்கூடிய நேரத்தில், ஃபி ஐயாமி தஷ்ரீக், ஐயாமி தஷ்ரீகி ஸலாசத்தி, அந்த ஐயாமி தஷ்ரீக்குடைய 3 நாட்கள், அதாவது 10வது நாள் யௌமுன் நஹர் முடிஞ்ச பிறகு 11, 12, 13, இந்த 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக், அந்த 3 ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலேயும் பாத யௌமின் நஹரி, யௌமுன் நஹருக்கு பின்னால் வரக்கூடிய அந்த 3 நாட்களிலேயும் அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். தக்பீர்களை அதிகமாக சொல்றது. அதே மாதிரி ஒவ்வொரு கல்லை எரியும் பொழுதும் தக்பீர் சொல்றது. அது அல்லாத மற்ற நேரங்களிலேயும் தக்பீர் சொல்றது. அப்ப ஐயாமு மாதூதாத்துங்கிறத கூட இங்க கருத்து என்னன்னு சொன்னா, ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களுக்கு சொல்றது, அதாவது மினாவுடைய நாள், அது மாதிரி கல்லெறியக்கூடிய நாள், இதுக்கு தான் வந்து சொல்றது. ஏன்னு சொன்னா, இது மாதூதாங்கிறது ஒரு அதனுடைய குறைவின் காரணமாக சொல்லப்படுறது. அதாவது கொஞ்ச நாட்கள் தான். கவுலி, அதாவது தராஹிம மாதூதா என்பதாக வருது அல்லவா. தராஹிம மாதூதா, சூரத்து யூசுஃப்ல வரக்கூடிய அந்த ஆயத்து. அப்போ மாதூதத் அப்படிங்கிறது குறைந்த என்பதாகவும் சொல்லலாம். அல்ல, அப்போ அந்த இடத்துல என்னது, தில் ஹிஜ்ஜாவுடைய 10ஆம் நாள், அன்றைய கடைசி நாளான யௌமுன் நஹர், இதுக்கு பின்னாடி உள்ள நாட்களுக்கு என்னது, அதுல யௌமுன் நஹருடைய நாளுக்கு பின்னாடி அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்ல என்ன செய்யறது, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் தக்பீர் சொல்றது, அல்லாஹ்வை நினைவு கூறுறதுக்கு சொல்லப்படுது. ஏன்னா அல்லாஹ் தக்பீர் சொல்றது வந்து ரொம்ப, அதாவது பொதுவாக இங்கேயும் நம்ம ஊர்ல என்ன செய்யணும், அதுக்கு தக்பீர் சொல்லி கொண்டு தான் இருக்கும். அப்போ அந்த நாட்கள்ல என்ன செய்யுங்க, நீங்க அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுங்கள், அதிகமாக என்ன செய்யுங்க, அல்லாஹ் தக்பீர் சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுது. ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைன், யார் விரைந்து விடுகிறாரோ, யார் வேகமாக சென்று விடுகிறாரோ, ஃபீ யௌமைன், 2 நாட்களிலேயே, 2 நாட்களிலேயே விரைந்து செல்கிறார்களோ, ஃபலா இஸ்மா அலைஹ், அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது, அவர் மீது குற்றம் கிடையாது. அதாவது மனிஸ்தஅஜல பின் நஃபரி, செல்வதை கொண்டு, அங்கிருந்து புறப்படுவதை கொண்டு விரைவாக யார் சென்று விடுகிறாரோ, மினா, மினாவிலிருந்து பாத தமாமில், தக்பீருடைய சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ங்கிறது எப்பெல்லாம் அதாவது பொதுவாக வந்து அன்னைக்கு நம்ம ஹாஜிகளை பின்பற்றி இங்கே என்ன செய்ய தக்பீர் சொல்ல வேண்டியிருக்கும். உதாரணமாக வந்து அரஃபாவுடைய ஃபஜர்லேருந்து ஆரம்பிச்சு ஐயாமு தஷ்ரீக்குடைய அசரோட அந்த தக்பீருடைய இந்த எண்ணிக்கைன்னு முடியும். மொத்தம் 23 வக்துடைய நேரங்கள் தக்பீர் சொல்லணும். ஒவ்வொரு வக்துக்கு பின்னாடியும் தக்பீர் சொல்லணும். ஹாஜிகளாக இருக்கக்கூடியவங்க ரமியுல் ஜிமார்லையும் தக்பீர் சொல்லுவாங்க, இது மாதிரி லுஹாவுடைய டைமில் தக்பீர் சொல்லுவாங்க. எவ்வளோ முடியுமோ தக்பீரை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்போ தக்பீருடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும், தக்பீருடைய அந்த தர்த்தீபை பொறுத்த வரைக்கும் ஷாஃபியாக்கள்கிட்ட அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 3 தடவை சொல்றது. அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லது ஹனஃபியாக்களை பொறுத்த வரைக்கும் 2 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்பது தக்பீருடைய வார்த்தைகளாக இருக்குது. அப்போ இது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் சொல்றது, ஆஜிகளுக்கும் சரி, அதே மாதிரி இங்கே உள்ளவங்களுக்கும் சரி. சரி, அதே மாதிரி ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்மா அலைஹ், ஐ மன் இஸ்தஅஜல பின் நஃபரி, கிளம்புவதை கொண்டு யார் என்ன செய்கிறாங்க, வேகமாக செல்கிறார்களோ, கிளம்புறாங்க. ஃபமன் தஅஜ்ஜல ஃபின் நஃபர்னா 2 நாள்லே நஃபர் அவ்வல், அதாவது முதல் 2வது நாள் என்ன செய்யறாங்க, ஐயாம் தஷ்ரீக்குடைய 2வது நாள், உதாரணமாக 11, 12வது நாள் என்ன செய்யறாங்க, கிளம்புறாங்க. அவர் எந்த விதமான
குற்றம் செய்தவரா ஆக மாட்டார். நான் பாத தமாமி எதுக்கு பிறகுன்னு சொன்னா, பாத தமாமி யௌமைன் 2 நாளைக்கு பின்னாடி கிளம்பி போறாருன்னா நஃபரா 2 நாளைக்கு முன்னாடி கிளம்பிட்டார் அவர். ஃபலா ஹரஜ அலை, அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது. ஃபலா ஹரஜ அலை, அவர் மீது குற்றம் கிடையாது. அப்போ எது கட்டாயமான செயலோ அதை செய்கிறது அவசியம். எதில் உதாரணமாக அது செஞ்சாலும் செய்யலாம், செய்யலைனாலும் தப்பில்லைங்கும் போது அந்த இடத்துல அவருக்கு எந்த குற்றமும் வராது. அவர் என்ன செய்கிறாரு, மினாவுடைய லைல் முதல் இரவாக இருக்குது, அடுத்து 2ஆவது நாள் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள். ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளில் என்ன செய்வார், ஒவ்வொரு நாளும் ஜவாலுக்கு பின்னாடி கற்களத்துக்கு ஒரு எறிவார். 11ஆவது நாள் கள்ளத்துக்கு எறிவார், 7 கல் எறிவார். அதுக்கு பிறகு என்னது 2ஆவது நாளும் அதே மாதிரி கல் எறிஞ்சிட்டு அவர் கிளம்பணும்னு சொல்லி சொன்னால் தாராளமாக அவர் கிளம்பிக்கொள்ளலாம். அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது. பமன் தாஜல ஃபி யௌமைனா, அவர் மீது எந்த குற்றம், அதாவது 2ஆவது நாளில் அவர் கல் எறிஞ்சிட்டு கிளம்புனாருன்னு சொன்னால் அவருக்கு எந்த வித குற்றமும் அவர் மீது வராது. தாராளமாக அவர் என்ன செய்யலாம், கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். 2ஆவது நாள் முடிஞ்சவுடனே அதான் சொல்லுவாங்க, ஒமன் தாஹர ஒமன் தாஜல ஃபமன் தாஜல ஃபி யௌமைனி ஃபலா இஸ்மா அலை. ஒமன் தாஹர, யார் தாமதிக்கிறாரோ, தாமதிக்கக்கூடியவர், உன் தாஹர யார் என்ன செய்கிறாங்க, தாமதிக்கிறார்களோ ஃபலா இஸ்மாலே, அவர் மீதும் குற்றம் கிடையாது. 2ஆவது நாள்லேயே கல் எறிஞ்சிட்டு கிளம்பக்கூடிய ஒரு மேலும் தப்பு கிடையாது. அல்லது ஒருத்தர் 3ஆவது நாள் இருந்து கல் எறிஞ்சிட்டு என்ன செய்கிறார், கிளம்புறாரு அப்படின்னு சொன்னாலும் அவர் மீது தப்பு கிடையாது. இந்த இடத்துல தாஜலங்கிறது அனுமதி கொடுக்கப்பட்ட மாதிரி தரஹஸ் அவருடைய அதில் அவர், அதனால தர்ஹீஸ் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதுனால ஃபலா இஸ்மாலே, அவர் மீது எந்த குற்றமும் வராது. அவர் மீது எந்த குற்றமும் வராது. ஐ உமன் தாஹர, எவர் தாமதிக்கிறாரோ, ஹத்தா ரமா ஃபில் யோமி சாலிஸ், 3ஆம் நாள், அதாவது இந்த 3ஆம் நாள் ஐயாமு தஷ்ரீக்குடைய 3ஆம் நாள், 11, 12, 13ஆவது நாள் சொல்றது. அப்போ சாலிஸ் ஐயாமு தஷ்ரீக்குடைய ஃபில் யோமி சாலிஸ் 3ஆம் நாள் கல்லெறிக்கும் வரை, கல்லெறியும் வரை அவர் தாமதித்தார். ஒவ்வொரு நஃபரு சானி, அது 2ஆவது நஃபர் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ 2ஆவது நாள் கிளம்பி போகிறது, அதாவது 12ஆம் நாள் ஐயாமு தஷ்ரீக்குடைய 2ஆம் நாள், துல் ஹிஜ்ஜாவுடைய 12ஆம் நாள் கிளம்பி போகிறதுக்கு முதல் நஃபர் என்பதாக சொல் நஃபர், முதலாவது புறப்படுதல். 2ஆவது புறப்படுதல்ங்கிறது 13ஆம் நாள் கிளம்பி செல்வது. அப்போ அவ்வாறு செல்லும்போதும் அவருக்கு எந்தவித குற்றமும் வராது. ஃபலா ஹரஜ அலை, ஆயுதன், அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது. ஏன்னா அவர் முழுமையாக முடித்தது மாதிரி. அப்போ அந்த இடத்துல முடிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் முழுமையாக முடிச்சுட்டு கிளம்புறாரு. அப்போ அந்த சட்டத்துக்குள்ள வந்துடுவார். யார் ஒருத்தர் ஹஜ்ஜி செய்கிறாரு, ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், யார் எந்தவித பாவத்தில் ஈடுபடவில்லை, எந்த மாதிரி கெட்ட வார்த்தையும் கோலங்கள்னு சொன்னால், ரஜா கயோமின் வலது தூ முகு, அவங்களுடைய தாய் பெற்றெடுத்த அந்த நாளில் எவ்வாறு பெற்ற பச்சிலம் குழந்தை எந்தவித பாவமற்ற பாலகனை போன்று இருப்பாரோ அதே நிலையில் அவர் திரும்பி விடுவார். 2ஆவது நாள் திரும்பினாலும் சரி, 3ஆவது நாள் திரும்பினாலும் சரி. அதாவது லிமனி தக்கா, யார் அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ அவங்களுக்கு என்பதாக சொல்லப்படுது. அப்போ அந்த இடத்துல அந்த ஹஜ்ஜிலேருந்து என்னது எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கோ அதை விட்டு தவிர்த்து கொள்வது. குறிப்பாக ரஃபஸ்ங்கிறது, ஃபிஸ்குங்கிறதெல்லாம் தவிர்த்து கொள்வது. ஏன்னா நிச்சயமாக என்னது, ஹஸரத் இப்னு மஸ்ஊத் சொன்ன மாதிரி, இன்னமா ஜுஇலத் மக்ஃபிரத்து ஸுனூபி லிமனி தக்கா, லிமனி தக்கல்லாஹ தஆலா ஃபி ஹஜ்ஜிஹி, ஹஜ்ஜில் தன்னுடைய ஹஜ்ஜில் அல்லாஹ்வை எவர் உண்மையான முறையில் அஞ்சு கொள்கிறாரோ, தக்குவாவோடு நடந்து கொள்கிறாரோ, அல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்யலாம், அவருக்குனே பாவம் பண்ணி வச்சிருக்கலாம். ஐ மாதிக்கிற மின்னல் ஹக்காமி, சட்டங்களிலிருந்து எந்த ஒன்று ஆகியிருக்கிறதோ, லிமன் அராத, யார் நாடினானோ, ஐ எத்தகில்லாஹ, அல்லாஹ்வை பயப்படுறத, ஃபயத்தி பில் ஹாஜி, ஃபயத்தி பில் ஹஜ்ஜி அலல் வஜ்ஹில் அக்மல், அதாவது அந்த பரிபூர்ணமான முறையில் ஹஜ்ஜை கொண்டு நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி நிவர்த்தி செய்து அல்லாஹ்வை முழுமையான நிலையில் அஞ்சுவதை யார் நாடினானோ, மாதிக்கிரம் ஹக்காமி, சட்டங்களிலிருந்து எது நமக்கு சொல்லப்பட்டதோ, லிமன் அராத, யார் நாடினானோ, ஐயத்தகில்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சுவதையும், ஃபயத்தி பில் ஹஜ்ஜி அலல் வஜ்ஹில் அக்மல், முழுமையான முறையிலே ஹஜ்ஜை பரிபூர்ணப்படுத்துவதற்கும் யார் நாடுகிறாரோ அவர்களுக்கு என்னது, அவர் தான் அவர்களுக்காக வேண்டி, லிமனி தக்கா, அவருக்கு தான் என்னது, யார் இந்த மாதிரி நாடுறாங்களோ, தக்குவாவோட ஹஜ்ஜை பரிபூர்ணமான முடிக்க வேண்டும் என்று நாடுகின்றார்களோ, எந்த சட்டங்கள் கூறப்பட்டதோ அதை முடிக்க நாடுற அப்படிப்பட்ட தக்குவாதாரி லிமனி தக்கா. ஒத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் இலைஹி துஹ்ஷரூன், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், வஅலமு, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னக்கும் இலைஹி துஹ்ஷரூன்,
நீங்கள் அவன் பக்கமே திருப்பப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். வலம் அறிந்து கொள்ளுங்கள், அன்னக்கும் இலைஹி துஹ்ஷரூன், நீங்கள் அவன் பக்கமே திருப்பப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். தஜ்மஊன ஃபில் ஆখিরাতি, மறுமையில ஒன்று சேர்க்கப்படக்கூடியவர்கள் அவன் பக்கமே. அல்லாஹ் உங்களுக்கு கூலியில என்ன இருக்கோ அதை என்னது யுஜாசிக்கும், அவங்க கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இல்லை அதை கொடுக்குறவனாக இருக்கான். இந்த இடத்துல வந்து தஜீல் கூடும் சொல்லியாச்சு. ரெண்டாம் நாள், அதாவது 12 துல்ஹிஜ்ஜா 12ஆம் நாள், ஐயாம் தஷ்ரீக்குடைய 2ஆம் நாள், ஜவாலுக்கு பிறகு கல்லெறிந்து விட்டு செல்றது அவருக்கு ஜாயிஸாக இருக்கும். அவருக்கு ஜாயிஸாக இருக்கும். அந்த இடத்துல 3ஆவது நாள் செல்றதும் அவருக்கு ஜாயிஸாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி அது மாதிரி என்ன செய்யலாம், அவர் தாராளமாக செஞ்சு கொள்ளலாம். இப்போ தக்குவாங்கிறது வந்து கண்டிப்பாக என்னது, இந்த தக்குவாவை தேர்ந்தெடுக்கிறது இருக்குது, அது வந்து ஹாஜிகளுக்கு பாவத்தை விட்டு பாதுகாப்புக்கு ஒரு கேடயமாக, ஒரு அவருக்கு ஒரு உறுதியான ஒரு செயலாக இருக்கிறது. ஏன்னா பாவிகள் வந்து என்ன செய்வாங்க, அதாவது ஹாஜிகள் மன்னிக்கப்பட்ட நிலையில் திரும்புவாங்க. அவ்வாறு திரும்புதலுக்கு ஏற்பட முக்கியமான விஷயம்னா அவர் பாவங்கள் செய்யாமல் தன்னுடைய ஹஜ்ஜை கழித்திருக்க வேண்டும். எதை அல்லாஹ் தடுத்தான் அதை விட்டு தவிர்த்து கொள்வது. அதே மாதிரி அவருடைய ஊருக்கு வந்ததுக்கு பிறகும் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய ஹயாத்தில் இருக்கக்கூடிய இந்த மீதமுள்ள காலங்களை அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு கழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தோடு கழிக்க வேண்டும். மத்தகுல்லாங்கிறது முஸ்தக்பில் என்ன செய்யறது, வரக்கூடிய காலங்களை தக்குவாவை வந்து கடைபிடிக்கிறது, நான் தேவைப்பட்டதை செய்தல், தடுக்கப்பட்டதை தவிர்த்து கொள்ளுதல், இதெல்லாம் அவருக்கு மிக முக்கியமான அமல்களாக, அம்சங்களாக இருக்கிறது. இதை கொண்டுதான் அவர் தக்குவாவை தேர்ந்தெடுக்க முடியும், தக்குவாவை தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ ஹஜ்ஜுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த என்ன தர்த்தீபில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த முறையில் ஹஜ்ஜில் வந்து ஹஜ்ஜுடைய கடமைகள், உம்ராவுடைய கடமைகள் இருந்தாலும் ஹஜ்ஜுடைய 6 நாட்களுடைய அமல்கள் மெயினாக இருக்கு. ஹஜ்ஜுடைய 6 நாட்களுடைய அமல்கள், உதாரணமாக மக்கால துல்ஹிஜ்ஜாவுடைய 8ஆம் நாள், மக்காவில் துல்ஹிஜ்ஜாவுடைய 8ஆம் நாள் தான் ஹஜ்ஜுடைய அமல் ஆரம்பிக்குது. அப்போ அதில் குறிப்பாக ஃபஜர் நேரத்தில் எஹ்ராமுடைய அணிவது, 2 ரக்காத் தஹியத்துல் எஹ்ராமில் ஃபில் தொழுவது, ஹஜ்ஜுடைய நியத் செய்கிறது, அடுத்து தல்பியா ஓதியவாறே சவாலுக்கு முன்னதாக மினா சென்றடைவது. இது எஹ்ராம் அணிந்ததிலிருந்து துல்ஹஜ் 10ஆம் நாள் பெரிய ஷைத்தானுக்கு முதல் கல் எரியும் வரை தல்வியா சொல்லிக்கொண்டே இருக்கும். 8ஆம் நாள் எஹ்ராம் அணிஞ்சதிலிருந்து பெரிய கல் ஷைத்தானுக்கு எரியிற வரைக்கும் என்ன செய்யறது, தல்பியா சொல்லிக்கொண்டே இருக்கணும். மினாவில் துல்ஹஜ் 8ஆம் நாள் துஹர், அசர், மக்ரிப், இஷா முதலான தொழுகைகளை தொழுதல் மினால. மற்ற நேரங்களில் வீணாக்காமல் குரான் ஓதுதல், திக்ரு போன்ற காரியங்களில் ஈடுபடுதல். துஹர், அசர், மக்ரிப், இஷா மினால தொழுது 8ஆம் துல்ஹிஜ்ஜா 8ஆம் நாள். சரி, துல்ஹிஜ்ஜா 9ஆம் நாள் என்ன செய்யறது, மினாவில் சுபு தொழுதுட்டு சுபு தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்லி தல்பியா ஓதணும். சூரியன் உதித்து நல்ல வெளிச்சம் வந்த பிறகு மினாவிலிருந்து அரஃபாவிற்கு செல்லணும். அப்போ 8ஆம் நாள் மினால தங்குவார். சுபுவை தொழுதுட்டு சூரியன் வெளிச்சம் நன்கு வரும் வரைக்கும் மினாவில் தங்கிவிட்டு அங்கிருந்து பிறகு அரஃபாவிற்கு செல்வார். அப்போ துல்ஹிஜ் 9ஆம் நாள் அரஃபாவுக்கு போயிடுவார். துல்ஹிஜ் 9ஆம் நாள் அரஃபாவிற்கு போயிடுவார். அரஃபாவுக்கு போன உடனே துல்ஹிஜ் 9ஆம் நாள் அரஃபாவுக்கு போன உடனே அங்கே போனதுக்கு பிறகு அவருக்கு டைம் இருந்தால் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், சூரிய உச்சி நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சு கொள்வது, 2வது லுஹருக்கு முன்னதாகவே சாப்பிட்றது, குடிக்கிறது, இந்த மாதிரி தேவைகளை பூர்த்தி செய்கிறது. 3வது அரஃபாவில் மஸ்ஜிதில் நமீராவிற்கு சென்று, நமீரா என்ற பள்ளி இருக்குது, அங்கே முடிஞ்சு தொலை முடிந்தால் லுஹர், அசர் ஆகிய தொழுகைகளை இமாமை பின்பற்றி ஜம்மு செய்து சேர்த்து தொழுதல் சுன்னத்தாக இருக்கு. ஜம்மு செய்து சொல்லுதல். நான் இல்லைன்னு சொல்லி சொன்னால் லுஹர், அசர் ஆகிய தொழுகைகளை தனித்தனியாக அந்தந்த நேரத்தில் அவர்கள் இருக்கும் இருப்பிடத்திலே தொழுது கொள்ள வேண்டும். இமாமை பின்பற்றி தொழுதா சேர்த்து தொழுறது, இல்லை தனித்தனியாக தொழுது கொள்வது. 5வது லுஹர் தொழுகைக்கு பிறகு குல்ஹுல்லா சுரா ஒரு தடவை, தலவாத் தருது இப்ராஹிம் ஒரு தடவை, 3ஆம் கலிமான் ஒரு தடவை, 4ஆம் கலிமான் ஒரு தடவை, இஸ்திக்ஃபார் ஒரு தடவை ஓதிக்கொள்வது. அசர் தொழுகைக்கு நேரம் இருந்தால் ஹிஸ்புல்லாம் ஓதலாம். சரி, அடுத்து இது துல்ஹிஜ்ஜால 9ஆம் நாள் அரஃபாவில் செய்ய வேண்டிய அமல்களை சொல்கிறோம். அதாவது செய்ய வேண்டிய அமல்கள், கட்டாயமான அமலையும் சொல்கிறோம், ஆர்வமூட்டக்கூடிய அமல்களையும் சொல்கிறோம். இப்போ அசர் தொழுதுக்கு பிறகு சூரியன் மறையும் வரைக்கும் என்னது, அல்லாட்ட அழுது தொழுது அங்கே மன்றாடி அல்லாட்ட துவா கேட்கறது. சூரியன் மறைந்ததற்கு பிறகு அரஃபாவில் மக்ரிப் தொழுவாமல் முஸ்தலிஃபாவுக்கு செல்றோம். சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு அப்போ இந்த சூரியன் நல்ல உதயமானதுக்கு பிறகு மினாலிருந்து அரஃபாவுக்கு வந்து அரஃபாவில் இந்த அமல்களெல்லாம் செஞ்சுட்டு அரஃபாலிருந்து கிளம்பி அரஃபாவில் லுஹர், அசர் தொழுறா இருந்தால்
இமாமோட ஜம்மு செஞ்சு சேர்த்து தொழுவார். ரூமில் தொழுலான்னு தனியாக தொழுது கொள்வார். அதுக்கு பிறகு அசர் தொழுகைக்கு பிறகு மக்ரிப் வரைக்கும் அல்லாட்ட அழுது அழுது தொழுது கேட்டுட்டு சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு முஸ்தலிஃபாவுக்கு போயிடுவார். முஸ்தலிஃபாவுக்கு போய் எனது முஸ்தலிஃபாவுக்கு போன உடனே ஒரு பாங்கு சொல்லி இக்காமத் சொல்லி மகரீப் ஃபர்லையும் இஷா ஃபர்லையும் தொழுதுருவேன். அது ஜமாவாக செஞ்சு தொழுதுருவார். சரி, அடுத்து துல்ஹிஜா 10ஆம் நாள். இப்போ 9 நாள் முடிச்சு, 8, 9, 10ஆம் நாள் துல்ஹிஜாவுடைய 10ஆம் நாள் முஸ்தலிஃபாவில் இருப்பார். சுபு தொழுது விட்டு சில நேரம் நினைச்சுவார் அங்கே இருக்கிறது. அதுக்கு பிறகு ஷைத்தானுக்கு கல் எறிவதற்காக கொஞ்சம் கற்களை எடுத்துக்கொண்டு, கற்கள் வந்து ரொம்ப சிறுசாக இருந்தால் போதும், இந்த கல் எடுத்துட்டு ஷைத்தானுக்கு கல் எறிவதற்காக வேண்டி போகிறது. துல்ஹிஜா 10ஆம் நாள் காலை மினால் என்ன செய்யணும்? ஜவாலுக்கு முன் பெரிய ஷைத்தானுக்கு 7 கற்களை எரியணும். ஜவாலுக்கு முன்னாடி என்ன செய்யறது? 7 கற்களை எரியறது நல்லது. அதாவது 7 கற்களை எரியணும். ஜவாலுக்கு முன்னாடியே என்ன செய்யறது? கல் எறிகிறது. முடிஞ்சளவு கற்களை வந்து சரி. அதே மாதிரி கல் எறிந்த பின் குர்பானி கொடுப்பது. குர்பானியே துல்ஹிஜ் 12ஆம் நாள் மகரிபு, அதாவது அது சிலவங்கள்ட்ட இஃப்திலாஃப் இருக்குது, 12ஆம் நாள் அல்லது 13ஆம் நாள் வரைக்கும் கொடுக்கலாங்கிற இஃப்திலாஃப் இருக்குது. குர்பானி கொடுத்த பின் தலைமுடி என்ன செய்து எடுக்கிறது. 10ஆம் நாள் மினாவில் முதலில் கல் எறிவது, 2வது குர்பானி கொடுக்கிறது, 3வது தலைமுடி எடுப்பது. ஆகிய 3ஐயும் வரிசைக்கிரமாக செய்வது அனஃபி மதுவின்படி வாஜிபாகும். வரிசையை தவறிட்டா என்னது? தம் கொடுக்கணும். இந்த 3ஐயும் வரிசையாக செய்யணும். இல்லைன்னு சொன்னால் தம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதே மாதிரி ஷாஃபியாக்கள் எடுத்துக்கொண்டாலும் எஹ்ராம் ஹஜ், அதாவது எஹ்ராம் அணிதல், இது அரஃபாவில் தங்குறது, 2வது 3வது புனித காபாவை தவாஃபுல் இஃபாதா செய்தல், சஃபா மருவாவில் தொங்கோட்டம் ஓடுதல், தலையை முடியை மழித்தல் அல்லது கத்திரித்தல், மேற்கூறப்பட்ட காரியங்களை என்ன செய்ய அதிகமாக வரிசையாக செய்து முடித்தல். இப்போ இதில் எந்த விதமான இதான் ஆகிவிடக்கூடாது. அப்போ அதே மாதிரி துல்ஹிஜ்ஜா 11ஆம் நாளுடைய அமல் எடுத்துக்கிட்டா, ஜவாலுக்கு பிறகு 3 ஷைத்தான்களுக்கும் கல் எறிய வேண்டும். ஒவ்வொரு ஷைத்தானுக்கும் 7 கற்கள் வீதம், மொத்தம் 21 கல் எறியணும். இது துல்ஹிஜாவுடைய 11ஆம் நாள் அமல். 12ஆம் நாள் அமல் அதே மாதிரி ஜவாலுக்கு பிறகு 3 ஷைத்தான்களுக்கும் கல் எறிய வேண்டும். ஒவ்வொரு ஷைத்தானுக்கு 7 கற்கள் வீதம், மொத்தம் 21 கற்கள் எறிய வேண்டும். 2 நாட்களில் மகரீபுக்கு முன் கல் எறிந்து விடுவது சுன்னத். அதற்கு பிறகு கல் எறிவது மக்ரூ. ஆனால் வந்து பெண்கள் இரவில் கல் எறிவது தான் நல்லது. சரி, 12ஆம் நாள் கல் எறிந்து விட்டு மக்கா செல்ல விரும்பும் ஆஜிகள் அன்று சூரியன் மறைவதற்கு முன் சென்று விடுவது நல்லது. நம்ம சொல்கிறோம்ல, ஃபமன் தஅஜ்ஜல யௌமைன்கிறது அந்த 2வது நாள் 2 நாள் முடிச்சுட்டு என்ன செய்யலாம்? 12ஆம் நாள் மகரீபுக்கு முன்னாடி, சூரியன் மறைவதற்கு முன்னாடி கிளம்பி போயிடலாம். 13ஆம் நாள் சுப்பு வரை மினாவில் தங்கி இருந்தால் 13ஆம் நாள் ஜவாலுக்கு பிறகு 3 ஷைத்தான்களுக்கும் கல் எறிந்து விட்டு மக்காவுஸ் கல் எறிஞ்சிட்டு தான் போகிறது. ஹஜ் முடித்த பிறகு ஆஜிகள் மக்காவில் இருக்கும் வரை நஃபில் தவாப் செய்து வருவது நல்லது. நஃபிலான தவாப் செய்து வர வேண்டும். அதேபோல் மக்காவை விட்டு தங்கள் ஊருக்கு திரும்பும் பொழுது தவாஃப் அல் விதா செய்ய வேண்டும். தவாஃப் அல் விதா செய்வதும் அவசியமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி என்ன செய்யுது? இந்த கடமைகளை இந்த 12ஆம் நாள் இதை வச்சு தான் 12, 13ஆம் நாளுடைய விஷயம் சொல்லப்படுது. 8ஆம் நாள்லேருந்து 9, 10, 11, 12, 12 வரைக்கும் எரிஞ்சிட்டு என்ன செய்யலாம்? சூரியன் மறைவதற்கு முன்னாடி மக்காவுக்கு போனால் போயிடலாம். இல்லைன்னு சொன்னால் 13ஆம் நாள் சுபம் முடிச்சுட்டு ஜவாலுக்கு பின்னாடி எரிஞ்சிட்டு போகிறது சிறந்ததாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் இதுதான் 2ஆம் ஃபமன் தஅஜ்ஜல வமன் தஅஹ்ஹர என்ற அந்த ஆயத்தில் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய பரிபூர்ணமான அமல்களை நன்கு தெரிந்து புரிந்து அதை நல்ல முறையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் அதை மக்பூலாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.